வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களோட விவசாயி கோபு பேசுகிறேன். ஓகே, நம்ம எப்பயுமே அதை சொல்லி சொல்லி போர் அடிக்குது. ஸோ ஓகே, நம்ம நேராக கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். சரி, கண்டென்ட்டுக்கு அப்படி என்னடா வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் இந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் காதில் போயிட்டு ஹெட்ஃபோனை போட்டுக்கங்க. அப்புறம் வீட்டில் திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதுக்கு நான் பொறுப்பல்ல, சொல்லிட்டேன். சரி ஓகே, பாவாடை இன்றைக்கி ஒரு மதியம் வீடியோ பார்த்தேன். அதாவது பாவாடைனா இட்ஸ் மீனிங் பண்ணி வயல சுன்னி அவன் தான். ஸோ அவனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கேள்வின்னு ஊற்ற போகிறோம். சரி, ஏன்னடா நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் உடனே ரிப்ளை பண்ணுவேன், பிஆர் கேமர்ஸும் உடனே ரிப்ளை பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ட்ரூ நேற்று போட்ட வீடியோவுக்கு அந்த பொட்டை பாடுமவன் எப்படி சொல்கிறது, பொட்டை புண்டை வந்துட்டு இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணி போடுறான். ஏன்னா நேற்றே எல்லாத்துக்கும் நியூஸ் பரவிருச்சு. ஸோ அவன் நேற்று வீடியோ போட்டுக்கலாமல் ஏன் இன்றைக்கி வீடியோ போடுறான்? அது ஒரு பாயிண்ட். ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு தான், விட்டுருங்க. அந்த பாயிண்ட்டை விட்டுருவோம். அடுத்து இன்னொரு கொஸ்டின். தம்பி, பிஆர் கேமர்ஸுக்கே நீங்கள் டேப்பிங்க பிளேடு போட்டு கிழிப்பீங்க. தம்பி இனிமேல் பாரு, இது வந்துட்டு சாம்பிள். அதாவது நீ கேட்டதுக்காக ஃபஸ்ட்டு வீடியோ. நாளையிலேருந்து கண்டினியூஸாக உன்னை பார்த்த எவிடன்ஸ் ஒவ்வொன்றா என்னோட சேனல் அண்ட் பிஆர் கேமர்ஸ் சேனல். பிஆர் கேமர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காத, பிஆர் கேமர்ஸோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி தெரியாதவங்க போய் சப்போர்ட் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். என்னப்பா அவன் போட்டது நிறைய பேர் நம்பியிருப்பீங்க. டேய், நம்ம பண்ணி வயலு சுன்னி நல்லவன் தான்டா, அவனுக்கு பேசுறதெல்லாம் கேட்டுன்னு ஏமாந்துட்டோம்டா, நல்லவன்டா, இனிமேல் நம்ம கிவே தருவான்டா, வாங்கடா ஊம்ப போகலாம் அவனை அப்படின்னு சொல்கிற எல்லா பொட்ட பசங்களுக்கு நான் சொல்கிறேன், எங்களை நம்பங்களாம் நாங்கள் எப்பயுமே ஏமாற்ற மாட்டோம். ட்ரூத் ரிவீல்ஸ் பண்ணுறோம், உண்மையை வெளிக்கொண்டு வரோம். ஓகே, இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லியிருப்பேன் இன்றைக்கி. உண்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வரோம். இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருக்குது, நிறைய சாப்டர். இது ஃபஸ்ட்டு சாப்டர். நீங்கள் சொல்லுவீங்களா பண்ணி வேலை சொன்னி சாப்டர்ஸ் 2 வந்துருச்சு அப்படின்னு? நாட், திஸ் இஸ் ஃபஸ்ட்டு சாப்டர். ஓகே, இனிமேல் நீ எங்களுக்காக ரிப்ளை பண்ணதுக்காக ஒவ்வொரு எவிடன்ஸாக வெளியே கொண்டு வந்து உன்னை நாராக கிழிக்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, ஃபுல் ஆடியோ குடுடா, நீ பொட்டை, நீ பொய் பேசுகிற, நம்ம பண்ணி வேலை சுனி தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆடியோ போடு. ஓகேப்பா, நான் ஃபுல் ஆடியோ போடுறேன். ஓகே, அந்த கேனக்குதி அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பான ப்ராங்க்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபுல் ஆடியோ போட சொல்லு. டே பொட்டை பாவாடை ஓத்தா, நீ போடுறா புண்டை, நான் போடுறேன்டா ஃபுல் ஆடியோ, நான் போடுறேன்டா. ஓகேவா? 7 மினிட்ஸ் வீடியோ, ஒரு துளி மினிட் கூட எடிட் பண்ணாத ஆடியோ. வேறு யாரும் இல்லை, அவங்க கில்டிமேட், பிளாக் அண்ட் லவர் பாய் அண்ட் தீனா இவங்க பேசுகிற ஆடியோ. 7 நிமிஷம் ஆடியோ. புண்டை நீ போடுறா, நான் போடுறேன்டா, 7 நிமிஷம் ஆடியோ போடுறேன்டா. நீ ஆம்பளை புண்டையாக இருந்தா, எப்படி சொல்கிறதுனா, அம்மா பற்றி பேசினா விட்டுறான். நீ ஒரு ஆம்பளை புண்டையாக இருந்தா நீ ஆடியோ போடு. நீ சொன்னீங்க அந்த ப்ராங்க் ஆடியோன்னு, ப்ராங்க் ஆடியோவை போடுறா. எது உண்மைன்னு பார்த்துருவோம். அந்த ப்ராங்க் ஆடியோவை நீ மேக் பண்ணி போடு, நான் பார்த்துக்கிறேன். நான் போடுறேன் 7 நிமிஷம் ஆடியோவை கேளுங்க. ஃபஸ்ட்டு 7 நிமிஷம் அந்த ஆடியோவை கேட்டுட்டு அப்புறம் வந்து என்கிட்ட தப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக நான் வாங்கிட்டு போகிறேன். அப்பயும் நான் சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, நான் ஒத்துக்கிறேன், நான் ஃப்ராடுன்னு ஒத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா இவ்வளோ தூரம் உண்மையை சொல்லி நீ நம்பலைன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், இது சாப்டர் 1. இன்னும் அதுக்கடுத்த ஆடியோஸ் அண்டு எவிடன்ஸ் பேக் டு பேக் டேப்பிங் இஸ் ரெடி. ஓகே, பிஆர் கேமர்ஸ் வேறு லெவல் டேப்பிங் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு டேப்பிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அந்த டேப்பிங்க்கு மீனிங் உருவாக்கின பிஆர் கேமர்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடுவோம். அவனோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் சப்போர்ட் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, நம்ம அந்த 7 மினிட்ஸ் ஆடியோ ஃபுல்லாக கேட்டுருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம். என்ன ப்ரோ, நம்ம ஆடினா டோர்னமெண்ட் ஆடினா வெறும் பெரிய டோர்னமெண்ட் ஆடுறோம். அப்படி நார்மல் டோர்னமெண்ட் ஆடுனீங்கன்னா ஹேக்கே இல்லாம தான் ஆடணும். சரி ஓகே ப்ரோ, ஹேக்கே இல்லாம ஆடுங்க. நம்ம வந்து ஒரு மீடியமாகவே போவோம். எல்லா மேட்சும் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிலாம் தேவையில்லை நமக்கு. அது நமக்கு அந்த மாதிரி பேர் நமக்கு தேவை. எல்லா நார்மல் இப்போ இவர் வைக்கிறாங்களே, நல்லா பெரிய சேனல் வைக்கிறாங்களே, இப்போ இவர் வைக்கிறாருல ரன் அவுட் வரணும் ப்ரோ, இப்போ ஜிடி ப்ரோ வைக்கிறாங்களே, அவங்க டோர்னமெண்ட்டை மட்டும் போய் ஆடிக்கலாம். என்ன ப்ரோ, மற்ற நேரம் லைவு சரிங்களா? நான் நார்மல் கேம் பெரிய டோர்னமெண்ட்டை மட்டும் நம்ம ஆர்பி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கேளு, ஒரு நிமிஷம் சொல்றதை ஃபுல்லாக கேளுங்க ப்ரோ. இப்போ என்னன்னா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்னா, ஃபுல்லாக வியூஸ் எப்படி ஏற்ற முடியுன்ற மட்டும் தான் பார்க்குறோம். அதாவது இப்போ விட்றீங்க நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை தாலியா திறந்து விட்டுறீங்க. ப்ரோ இதோட போடுங்க உட்காந்து வியூஸ்ல. ஜிடி ப்ரோ போட்டுருந்தாரு, அவர் ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாரு, பாத்தியா? என்ன போட்டுருந்தாரு? போட்டு ஸ்டேட்டஸை போட்டு பாருங்க ஜிடி ப்ரோ. அதான் நீ அன்னிஷா பண்ணிட்டியா? என்ன பண்ண? அதான் ஒரு விஜயகாந்த் பேசியிருப்பான்ல, நான் பேச பார்த்துட்டு போறேன். என்ன ப்ரோ இல்ல வீடியோ போடணும். இன்னும் 2 நிமிஷம் வீடியோ வாய்ஸ் கொடுக்காம இருக்குது. அதான் ப்ரோ, என்னன்னா வீடியோ ரெடி பண்ணணும் இன்னும் 6 மணிக்குள்ள ப்ரோ. அதாவது என்னன்னா, ஃபுல்லா வீடியோ போடுற, இனிமேல் போடுறது ஃபுல்லா லைவ் போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 150 ரூபா, 3 பேத்துக்கு இது பண்ணுங்க. அதை அப்படியே ப்ரூஃப் காமிங்க. ஏன்னா இப்போ என்னன்னா, நம்ம வந்து இப்போ ப்ரோ கேளு ப்ரோ, 6 மாசத்துக்கு கேளு ப்ரோ, 6 மாசத்துக்கு ஹலோ சொல்றத கேளுங்க ப்ரோ. 6 மாசத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கெட்ட பேர் வாங்க கூடாது.
6 மணிக்கு நல்லா ப்ரோ அதான் ப்ரோ பெரிய டோர்னமெண்ட்ல மட்டும் நம்ம ஆர்பி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. மத்த டோர்னமெண்ட் எந்த டோர்னமெண்டா இருந்தாலும் ஆர்பி வேணாயா, நம்ம நார்மல் டோர்னமெண்ட்டுக்கு ஸ்கில்ல அடிப்போம். இதுமே நம்ம வெறும் ஆண்டர் மேட்ச் அடிக்கலாம். ஆமா ஓகே. அது எனக்கு டீல் தான், எனக்கு டீல் தான். அவ்வளவுதான். நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ என்ன ப்ரோ, அவ்வளவுதான். சரி, நாளைக்கு கருப்பு கலர்ல ஒன்று இருக்கு, அது எங்க இருக்குது வேற? இது கேக்குதா? என்ன ப்ரோ? நாளைக்கு ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் வந்துருக்காங்க, பிஎஸ் தெரிஞ்ச வந்து ஆட போறோம். நான் வர முடியாதுடா. கூட நானும் மகிழ்ச்சி ஆடிக்கிறேன். அந்த மாதிரி இன்னொன்னு சொல்றேன், எவனாவது ஏதாவது யூஸ் பண்ணி ஏதாவது பேர் மாத்தி நோம்பு எல்லாம் இருக்காதீங்க. இல்ல ப்ரோ இங்க கேளுங்க, கிங் கிட்ட சொல்றேன்ல, கிங் கான்ஃபரன்ஸ். இங்க கேளுங்க ப்ரோ, இனிமேல் இங்க கேளுங்க. கிங் கான்ஃபரன்ஸ் போறேன். இதுதானே பாஸ் இடத்துக்கு சொல்லி தீனா போட்டு சொல்லு. சேஸ் ப்ரோ என்னடா? அதான் ப்ரோ சொல்றேன் ப்ரோ. இந்த 6 மாசத்துக்கு நமக்கு இந்த இனிமேல் நம்ம ஆனா முதல்தோட இப்ப குறைச்சிட்டோம். நம்ம மேல ஒரு தப்ப குறைச்சாச்சு முதல்தோட. ஹலோ இல்ல ஒரே நிமிஷம் இருடா. இதுக்கப்புறம் நம்ம எந்த தப்பும் ஒரே நிமிஷம் கிங் கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன்டாப்பா, நான் வேலை இருக்குது எனக்கு. சரி நீ இப்ப பேசுன பத்தியா, இதான் கரெக்டான பேச்சு. அவனு மட்டும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கட்டும். அதான் ப்ரோ, நம்ம வாடி நேரா பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான் ப்ரோ. ஹலோ பிஎஸ் ப்ரோ, என்னடா இனிமேல் இந்த இது நம்ம கேம் பிளே போட்டு நம்ம வந்து பெரிய ஆளு அப்படி ஆளுன்னு காமிக்க வேணாம் இப்போதைக்கு. ஒரு 6 மாசத்துக்கு என்ன சொல்றீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் அவங்கள இது பண்றது, அவங்க உற்சாகப்படுத்துறது, அந்த டைம் கொடுத்து உற்சாகப்படுத்துறது இந்த 6 மாசத்துக்கு. என்ன சொல்றீங்க? இதுக்கப்புறம் அந்த 6 மாசத்துக்கு நம்மள என்னடா அவங்க சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு இது ஒன்று பரிதாபப்படணும். அவங்க எங்கேயாவது சிக்கணுமே அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணணும், ஏன்டா இல்லை ஒம்பளுத்தோம்னு. ஓகே ப்ரோ. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டென்ட்டா மாறக்கூடாது 6 மாசத்துக்கு. நம்மள புகழ்ந்து பேசிதான் நம்ம ஒரு இது ஒன் நிமிஷம் ப்ரோ கிங் கால் பண்ண இருக்கல. தீனா ப்ரோ கிளியரா சொல்றேன். தீனா ப்ரோட கால் பண்ண சொல்லு. தீனா ப்ரோ தயவு செய்து ஹேக் யூஸ் பண்ணி விளையாடாதீங்க. ஓகேவா? ஆண்டனா யூஸ் பண்ணுங்க, அது யூஸ் பண்ண போங்க, அது உங்களோட திறமை. ஆனா ஆர்பி யூஸ் பண்ணி எந்த டோர்னமெண்ட்டுமே தயவு செய்து விளையாடாதீங்க. ஓகேவா? இல்ல ப்ரோ விளையாடுங்க. அப்படி இல்ல ப்ரோ, என்னன்னா இப்போ வந்து பெரிய தலைவலியா இருக்குது கிங் தீனா ப்ரோ. என்னன்னா இனிமேல் நம்ம வந்து எந்த மேட்சுமே ஆர்பி யூஸ் பண்ற மாதிரி நம்ம ஆர்பி பாஸ் நான் சொல்றது கேளுங்க. பாஸ் ஆர்பி கொடுக்காதீங்க. ப்ரோ இல்ல ப்ரோ நம்ம வந்து இனிமேல் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம யாரு பாசுறதா சண்டை பிரச்சனையால ஓட்டாரு அவரு. அப்ப எல்லாம் கால் பண்றாங்க அவனுக்கு கால் பண்ணிடுறானுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போதைக்கு நம்ம ஆர்பி போயிடுவானா ப்ரோ? என்னது இல்ல ரி கூப்பிட்டு வரேன் 1% சும்மா தான் ப்ரோ. ஆர்பி இது நான் சொல்லிக்கிறேன்டா ப்ரோ, இது என்னோட ரெப்யூட்டேஷன் ப்ரோ. எங்கவா எடிட் பண்ணாலும் என்கிட்ட தான் வரும். ஓகேவா? ஓகே ரி, உங்களுக்கு என்ன கேக்குறீங்களோ நான் செய்ய தயார். ஓகேவா? இ ஸ்போர்ட்ஸ்ல கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு டீம் வந்து நான் உள்ள அனுப்பிச்சு விடுறேன். ஆனா உங்களோட ஒரிஜினல் கேம் பிளே, உங்களோட டேலண்ட்டை மட்டும் காமிங்க. ஆர்பி ஆண்டனா யூஸ் பண்றத கூட தவிர்த்துக்குங்க. இல்ல ப்ரோ ஆண்டனா யூஸ் பண்ற தப்பு இல்ல ப்ரோ. ஆண்டனா ஒண்ணு இல்லையே. இல்ல ப்ரோ ஆண்டனா நீங்க தான் லொகேஷன் கண்டுபிடிச்சு போறீங்களே. நீங்க அங்க தான் ஒரு பிரச்சனை வந்தது உங்க சைடுல இருந்து. அதுதான் கரெக்டா பண்ண மாட்டீங்க. பாஸ்வர்ட் மாட்டிக்கிறான் ப்ரோ. அன்னைக்கே நான் பார்த்தேன், நீங்க எங்களை அடிச்சதுக்கு அப்புறம் கீழ ஒரு டீம் இருக்குன்னு கரெக்டா அந்த போய் அடிக்கிறான். இல்ல நீங்க யூஸ் பண்ணுங்க, ஏன்னா நான் எடுத்தனாலும் நான் சுக்கா பண்ணணும். நம்ம எது பண்ணாலும் நான் சொல்லிடுறேன் தீனா ப்ரோ. வந்து ஆர்பி யூஸ் பண்ணி ஒரு டோர்னமெண்ட் ஆடணும்னா நோ மோசின்னு அடையாளமே இருக்கக்கூடாது. தீனா பாஸ் விராட் கிங் லியோன் 3 பேர்லயுமே ஆடாதீங்க. பேரே இருக்கக்கூடாது. 4 பேர் பேருமே நம்ம நோ மோசின் பேர் அடையாளமே இருக்கக்கூடாது. அது ஆடும் இல்லையா? இந்த பேர் ஆர்பி இல்லாம ஆன்சனா உங்களுக்கு ப்ரோ இங்க கேளு ப்ரோ, ஒரே செகண்ட் ப்ரோ. ஆர்பி போட்டு கூட ஆடு ப்ரோ. ஆனா அந்த நோ மெர்சின்னு பேர் வரக்கூடாது ப்ரோ நமக்கு. ஏன்னா ஏதாவது டக்குன்னு மாட்டாது. மேக்ஸிமம் அப்படி மாட்டிக்கிச்சுன்னா வந்து என்னன்னா போட்டு ரொம்ப தலை பண்றானுங்க. இப்ப நம்ம எப்படா சிக்குவோன்னு இருக்காங்க. லைட்டா நம்ம கண்டினியூஸா ஜெயிக்கணும் எல்லா டோர்னமெண்ட்டுமே. இல்ல ப்ரோ ஒரு 6 மாசத்துக்கு தீனா ப்ரோ ஒரு 6 மாசத்துக்கு விட்டு பிடிக்கலாம் ப்ரோ. என்ன சொல்றீங்க? 6 மாசத்துக்கு நம்ம ஐடியில நம்ம வந்து நம்மளோட ஐடியில எதுவும் பண்ண வேணாம். நோ மெர்சிட்ட பேர இப்போதைக்கு நம்ம நார்மல் கொண்டு வந்து ஆர்பி யூஸ் பண்ணாம எல்லா டோர்னமெண்ட்டும் ஆட்ருக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க யூஸ் பண்ண டோர்னமெண்ட் ஆர்பி இல்லாம தான் ஆட்ருக்கு. 4 பேருமே நீங்க தான் யூஸ் பண்றீங்க. ஆனா 4 பேர் இல்ல, உண்மையை சொல்லிடலாம். நான் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுவேனே. ஆனா 2 பேரும் ஆர்பி யூஸ் பண்ணாம தான் ஆடினே இருக்காங்க. இல்ல ப்ரோ இனிமேலே பேவிஸ்ட் அவங்க ஆடினாங்கன்னா ஆட மாட்டாங்க ப்ரோ. அந்த மாதிரி ஆர்பி போட்டு ஆட மாட்டான் ப்ரோ. அது மேக்ஸிமம் டோர்னமெண்ட்டே ஆட மாட்டான்.
டோர்னமெண்ட்டே வேணாம் ப்ரோ. ஆடாதீங்க ப்ரோ. அப்பா சாமி. இல்ல ப்ரோ, இவங்க ஆடட்டும். இல்ல மகேஷ் அவங்க டேய் நீ கம்முடா, நீ போடாடி குடிக்கார மாதிரி போய். ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ரோ. டோர்னமெண்ட்டே வேணாம் ப்ரோ, நான் சொல்றது இல்லடா நாங்க டோர்னமெண்ட் அப்படி டோர்னமெண்ட் ஆடுற பார்த்தா game செகண்ட் arrange பண்ணிட்டேடா. இல்ல கேளுங்க அந்த நோ மர்சி கில்ட் வேற ஏதாவது கில்ட் இருக்கும்ல, வேற ஏதாவது கில்ட் நேம் போட்டு நம்ம வேற இல்ல மச்சி நான் தம்பியா பண்றது நான் அதல பாத்துறேன். அதான் வேற அக்கவுண்ட் இருக்கு. இல்ல ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க அப்ப நாமளா ஆட மாட்டீங்க. டோர்னமெண்ட் டோர்னமெண்ட்டுக்கு ஆடிக்கிட்டா மகி டீம் காண்ட் வச்சு அடின்னு பாத்துக்கிறாரு. வேற ஒண்ணு இல்ல. புரியல. மகி டீம்ல மகியா ஆமா செம்ம யூஸ் பண்றானுங்க. அவங்க தான் அவனுக்கு குடுக்குற டோர்னமெண்ட் மட்டும் தான் கொடுக்குறான், வேற எதுவும் இல்ல. அதான் ப்ரோ இப்ப ரெப்புடேஷன் தெரியல, அவங்களாம் விட்டுருவாங்க பிள்ளைங்க பசங்க அவனுங்களாம். அவனுங்க ப்ரோ அவனுக்காக 2 வாட்டி அவங்க 4 பேர் அவங்க யூஸ் பண்ணானுங்க. நாங்க எதுவுமே இல்லாம நாங்க முடிச்சோம். அவனுங்க நானும் ப்ரோ டியோ அது நான் இறங்கின உடனே பின்னாடி இறங்கி முடிச்சுக்கிறோம். அதான் நம்ம டேலண்ட் தான் அது. அதான் சொல்றேன், நீங்க ஆர்பி இல்லாம ஆடுங்க உங்க அக்கௌண்ட். அவங்க இல்லையா வேற ஏதாவது அக்கௌண்ட் போய் ஜெயில் செஞ்சு ஆடுங்க. அதுவும் நம்ம 2 பேர் ஆர்பி இல்ல ஆர்பி போட்டு 2 அக்கௌண்ட் மீ 2 பேர் கிங் அண்ட் பாசர் வச்சு ஆட போறீங்க ப்ரோ. தீனா ப்ரோ ஒரு 6 மாசத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பேர மாதிரி மறுபடியும் நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா சும்மா போட்டு நம்மளே கண்டக்ட். ஓகே கேஸ், கண்டிப்பாக ஆடியோ ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. யார் மேலே உண்மை இருக்குது, யார் மேலே பொய் இருக்குது அப்படின்னு. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், அது ப்ராங்க் வீடியோவை இருக்கட்டும், ப்ராங்க் வீடியோவை வச்சுக்குவோம். நான் போட்ட மாரி அந்த நீங்கள் ஃபுல் ஆடியோ கேட்டீங்க, கண்டிப்பாக நான் போட்டேன் ஃபுல் ஆடியோ. என்னோட சார்பாகவும் பிஆர் கேமர் சார்பாகவும் நான் போட்டேன். அந்த பொட்டை பாடு பாவாடை புண்டையை போட சொல்லுங்களேன், சத்தியமாக போட மாட்டான். ஏன்னா ப்ராங்கே பண்ண கிடையாது, ப்ராங்க் பண்ணியிருந்தா தானே போட முடியும். ஓகேவா, நீங்கள் ஃபுல்லாக கேட்டீங்க. மறுபடியும் சொல்கிறேன், திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் சாம்பிள். ஓகே, இது பாதி ஆடியோ தான் இருக்கும். மீதி ஆடியோஸ், அதாவது மீதியை பற்றி பேசின ஆடியோஸ் வருதுப்பா. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கூட வரலாம், இன்னைக்கு நைட்டு கூட வரலாம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், ஆடியோ கண்டிப்பாக வருது. அண்ட் மறக்காமல் பிஆர் கேமர்ஸோட வீடியோவை போய் பாருங்கள், வேறு லெவலில் டேப்பிங்கை போடுவார். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் இந்த வீடியோவில் கரெக்டான ட்ரூத்தை ரிவீல் பண்ணியிருப்பேன். நீங்கள் கேட்டதுக்காக ஃபுல் ஆடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். அந்த பன்னி வயலை சுன்னியை பற்றி எவிடன்ஸ் அவனோட வாயாலேயே. ஏன்னா 7 நிமிஷம் வீடியோவை எவனாலையும் எடிட் பண்ண முடியாது. அவனை பேச சொன்னான் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி ஏன்டா புண்டை 7 நிமிஷம் எவனாச்சும் அப்படி மெர்ஜ் பண்ணுவானாடா புண்டை பேசுகிறப்ப. 7 நிமிஷம் வீடியோவை 7 நிமிஷம் ஆடியோவை எந்த கேன புண்டையாச்சும் உட்காந்து உன்னை பழி வாங்கணும்னு எவனாச்சும் மெர்ஜ் பண்ணுவான்? ஏன்டா லூசு புண்டை. இந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணு. நீங்கள் மறக்காமல் அந்த ப்ராங்க் ஆடியோவை போடு, நாங்கள் கேட்கணும் போல இருக்குது. ஓகே கைஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஹெட்ஃபோனை போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் கீழே பிஆர் கேமர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸோ மறக்காமல் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.